ராதா, நீ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், ஓகே? ஒருவேளை பரிபாட்டி இறந்ததுக்கு காரணம் யுவன் மட்டும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அப்ப எது நியாயமோ அதைத்தான் நீ பண்ணணும். நீ இப்ப இருக்கிற இந்த ராதா மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ராதா மாதிரி தான் நீ முடிவு பண்ணணும். பர்சானாவோட ராதா. நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன் மோனிகா. நான் எந்த முடிவு எடுத்தாலும் ராதிகாவை எடுக்க மாட்டேன். உங்களோட பழைய அந்த ஊர்க்கார பொண்ணு ராதாவா தான் எடுப்பேன். அதே மாதிரி குஷிக்கு எந்த அநியாயமும் நடக்க நான் விடவே மாட்டேன். அநியாயம் வெறும் குஷிக்கு மட்டும் நடக்கலையே, உனக்கும் அநியாயம் நடந்திருக்கு, எனக்கும் அநியாயம் நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிற இது எல்லாமே இதுல நம்ம தப்ப சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். நான் போகட்டுமா? நிஜமா போகட்டுமா? அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில ஏன் ராதிகாவை பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை ஃபாலோ பண்றாலும். நிஜமா ராதிகா தான் தூங்குறாளா இல்ல தலகாணி வச்சு ஏமாத்துறாளா? என்ன பண்றீங்க? சாரி. என்ன பண்றீங்க? அத நீ தூங்கு. சாரி. ஐம் சாரி. ராத்திரி இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போயிருந்தீங்க யுவன்? ஒரே புழுக்கமா இருந்துச்சுல்ல, ஹார்ட் பீட் வேற அதிகமாயிடுச்சு. அதான் போய் ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கிட்டு டீப் பிரீத்திங் பண்ணேன். கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வந்தேன். இப்போதான் ரிலாக்ஸா இருக்கேன். Really? ஏன்? அதனாலதான் உங்க கால்ல செப்பலுக்கு மேல மண்ணும் இருக்கா? யுவன் ப்ளீஸ், என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்றீங்களா? என்ன நடக்க போகுது ராதிகா? நீ எதுக்காக இப்ப என்ன இந்த மாதிரி பாக்குற? ஏன் என்ன சந்தேகப்படுற? ராதிகா, நீ ஏன் மேல சந்தேகப்படுறியா? ஓ, இவன் மேலையா? இல்ல ஒருவேளை பாட்டியை கொன்னதை நான் தான் நினைக்கிறியா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பாட்டியை கட்டாயப்படுத்தி இங்க இருந்து வெளியே ரொம்ப தூரமா கூட்டிட்டு போய் அவங்கள ஓட விட்டு காரால் இடிச்சு கொண்டுட்டேன்னு நினைக்கிறியா? நான் கொண்டுட்டேன்னு நினைக்கிறியா? ராதிகா, listen to me. நான் உன்னோட யுவன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்குங்க. காலையில பாட்டிக்கு இரங்கல் கூட்டம் இருக்கு, அதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் யார் தான் திருடி இருப்பாங்க?
இத ராதா இல்ல மோகனம் இல்லைல்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு கண்டுபிடிக்கிறேன். என்கிட்ட இன்னொரு மாஸ்டர் பிளான் இருக்கு. அதோட எனக்கு ஒரு அடிமையும் இருக்கா. யுவன், இரங்கல் கூட்டம்னா எல்லாரும் வருவாங்க தெரியும்ல. தேவையில்லாம நீங்க ஏதாவது பண்ண போய் கலாட்டாவாயிட போகுது. நீங்க ரொம்ப நல்லவரு. இது எனக்கா? இந்த இரங்கல் கூட்டம் தான் நல்ல வாய்ப்பு. யாரு குஷியை மாட்டி விட ட்ரை பண்றாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? தெரியல. ஆனா பரிபாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். என் குஷி நிரபராதின்னு நிரூபிக்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க குஷி இல்ல, நம்ம குஷி. இரங்கல் கூட்டத்தை கூட வைத்தறிச்சல கலப்புதுங்க. பேசுங்க பேசுங்க, மனசார முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. கொஞ்ச நேரத்தில் நான் போட்ட பிளான் வரும். அதுக்கப்புறம் எனக்கு ஏத்தனை கடுப்புகளை மொத்தமா சேர்த்து திருப்பி கொடுக்குறேன். எங்கடா அடிமை, ஏண்டா இன்னும் வரல? மிஸ்டர் யுவன், அப்பா, நான் ஆக்சிடென்ட் பண்ணும்போது ஒரு ஆள் இருந்தான்னு சொன்னல, அவன் இவன் தான். இப்ப என்ன பண்றது? குஷி சீக்கிரம் இங்கிறது கிளம்ப. குஷி வேண்டாம், பின்வாசல் வழியா போ. இந்த பக்கம் சீக்கிரம். என்ன குஷி, எங்க போற இப்போ?
அது வந்து மம்மி அது வந்து அது ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்கு எனக்கு குஷி ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னா. வா குஷி. இதோ வந்துடுறோம் மம்மி. இந்த நேரத்துல இந்த குஷி எங்க போய் தொலைஞ்சா? மிஸ்டர் யுவன், இந்த ஆளு ஆக்சிடென்ட் நடந்ததை பார்த்துருக்கான். அந்த கடையில ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுல, அது இப்போ திருடு போச்சு. புரியுதா? என்ன ஆச்சு? திருடு போச்சு. இப்போ என்கிட்ட எந்த ஃபுட்டேஜும் கிடையாது. இப்போ நீ என்ன பண்றன்னா, நேரா அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இது என் கண்ணு முன்னால நடந்த சம்பவம், ஏன் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நீ சொல்லணும். ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆளை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், அவனை நான் அச்சு அசல அடையாளம் காட்டுவேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கையோட உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அதாவது ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணை அடையாளம் காட்டுறதுக்காக உன்னை என் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. நீ உள்ள வந்ததும் அந்த பொண்ணை காட்டி இந்த பொண்ணு தான், இவ தான் அந்த அம்மாவை கார் ஏத்தி கொன்னா அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதா? இதுக்கு நான் உனக்கு தனியா வேற பணம் கொடுக்கறேன். மேட்ரு ஓவர், அவ்வளவுதான். சரியா பண்ணிடுவியா? ரைட். அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணவங்களை நேர்ல பார்த்து அடையாளம் காட்டுவியா? அதுக்கு தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். என்னோட சர்வீஸ்ல நான் ஒரு விஷயத்த நல்லாவே கத்துக்கிட்டேன். முக்காவாசி மர்டர் பண்றதே அவங்க கூட இருக்கவங்க தான். சரி, அப்ப யூனியன் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வா. இந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பாரு. ஆக்சிடென்ட் பண்ணவங்க யாராவது இங்க இருந்தா அவங்கள அடையாளம் காட்டு. இந்த நேரத்துல இந்த குஷி எங்க போனா? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா, ஒரு ஆளை பார்த்துட்டு ஓடிட்டாளா? ஏதாவது பண்ணியாகணுமே. இவன் ஏதாவது பண்ணுடா. ஷாலினியை ஏன் கூட்டிட்டு வந்தா? என் பெரிய பாட்டி சாமி கிட்ட போயிட்டாங்க. இதோ இந்த பொண்ணு தான். என்ன இந்த பொண்ணு? ஏய், என்னையா உளர்ற? அது குழந்தையா, அது எப்படி ஆக்சிடென்ட் பண்ணும்? அதுக்கு கார் விட்ட காலை எட்டாதே. என்னையா பேசிட்டு இருக்க? சார், இந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட தான் இருந்தா. எந்த பொண்ணு கூட? அந்த பொண்ணு கூட தான் சார் அவ. அவதான் இந்த பாட்டியை இடிச்சு கொன்னா. என்ன? இந்த பொண்ணு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. என்ன? ஹலோ கண்ணா, நான் தான் இன்ஸ்பெக்டர் அங்கிள். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? 2 நாளைக்கு முன்னாடி உனக்கு வயிறு வலிச்சுதா? என்னாச்சு? குஷி அக்கா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இல்லையே அங்கிள், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் ஏன் இந்த அங்கிள் உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வயித்த வலிச்சதுன்னு ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்றாரு? இந்த அங்கிள்
அங்கிள் பொய் சொல்றாரு. ஹி இஸ் பேட். பொய் சொல்லவே கூடாது. உங்க பொண்ணு சொல்றது உண்மைதானா? சார் இவ சொல்றது உண்மைதான். அட நீங்களே சொல்லுங்க சார், இவ்வளவு சின்ன பொண்ணு எதுக்காக போய் சொல்ல போறா? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். நாங்க சொல்லி கொடுக்காம வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? நிஜமா அவளுக்கு வயிறு வலி இல்லையா? என்ன இன்ஸ்பெக்டர் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எனக்கு தெரியாம இருக்குமா? என்ன பேசுறீங்க? அவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க சார். அன்னைக்கு கூட அந்த பொண்ணோட அக்கா என்கிட்ட வந்தாளே, என் தங்கச்சிக்கு வயித்து வலியா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னா எனக்கு வேலை இருக்குமான்ட்டேன். நான் எப்படி சார் கூட போக முடியும்? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அது. நாங்க அத்தனை பேரும் வீட்ல இருக்கும்போது என் பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்கணும்? அப்படியே ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலும் அவ என் கிட்ட சொல்லிருப்பா, கீர்த்தி கிட்ட சொல்லிருப்பா, இல்ல அஜித் கிட்ட சொல்லிருப்பா. ஆமா கரெக்டா சொல்றாரு. ஏதாவது சொன்னாலா? இல்லையே. மோகன் குடும்பம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. பக்கா ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்காங்க போல. பெருசுங்க தான் இப்படின்னு பார்த்தா குழந்தை முதற்கொண்டு எல்லாம் கிரிமினலா இருக்குங்க. ஒரு பழமொழி இருக்குல்ல, தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயும். நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க பார்ஷாலினி, ஒருவேளை போலீஸ் வீட்டுக்கு வரலாம், இல்லைன்னா நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரலாம். ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பார்ஷாலினி, பொய் சொல்றது கண்டிப்பா தப்புதான். ஆனா இந்த முறை நாம போய் சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை போலீஸ் ஆக்சிடென்ட் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்கலன்னு சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நாம போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது. புரியுதா? டோன்ட் வெரி மாமா ப்ரோ. பொய் சொல்றது எனக்கு கை வந்த கலையாச்சே. எப்பெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்வொர்க் எழுதலையோ, டீச்சர் கிட்ட நிறைய பொய்யா சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். அது மட்டும் இல்ல, என்னோட குஷி அக்கா எதுவும் தெரிஞ்சு பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி செஞ்சது எனக்காக தான். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா ப்ரோ. பிரமாதம் ஷாலினி, சூப்பர் கீர்த்தி, நீ அழகா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. அஜித், இவ குட்டி கீர்த்தி இல்ல? மோகனண்ணா, இவ முன்னாடி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மோகனண்ணா, எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லக்கூடாதுல. ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. கலக்கிறப்போ ஏண்டா, ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னு. நீ ரொம்ப குடிப்பியோ? போதையில வளரியா? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் கண்ணை செக் பண்ணு. இன்னொரு தடவை எங்க டைம் நீ வேஸ்ட் பண்ண, உன்னை உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன். ஜாக்கிரதை. போடா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், ஒரு நிமிஷம்.
நம்ம யாருன்னு காட்டுறோம். யாரு பாயிரதுல புலின்னு. அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் சொல்லுவல்ல? ஆமா சார். பாரு. ஆமா சார், இந்த பொண்ணு தான் அப்ப வண்டி ஓட்டிட்டு வந்தா. போதும் போதும் போதும். கேஸ் ஓவர் சார். இப்போ நல்லா தெளிவா இருக்கும். அன்னைக்கு நைட்டு காரை ஓட்டிட்டு போனது இவளோட அக்கா குஷிதா. அவதான் எங்க பாட்டு அன்னைக்கு இடிச்சிருக்கா. அவ்வளவுதான். யுவன், சொல்லிட்டானே. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு குடிகாரனோட பேச்ச நம்பி எப்படி இப்படி குஷி மேல பழி போடுவீங்க நீங்க? நம்ம கிட்ட ஆதாரம் கூட எதுவும் இல்லையே. ஏன் இல்ல?